ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்துட்டு எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் போகணும் அப்படின்னு தோணும். அப்படி வெக்கேஷன் நமக்கு முதல்ல வர்றது ஊட்டி தான் நமக்கு நினைவுக்கு வரும். அந்த ஊட்டியோட பெயர் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கும் தெரியாது. இதுக்கு பின்னாடி இருக்க இந்த சுவாரஸ்யமான வரலாறு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஊட்டி என்றாலே அனைவருக்கும் தெரியும், ஆனால் அதன் பேர் எப்படி வந்தது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. நீலகிரி மாவட்டம் ஊட்டி உலக புகழ்பெற்ற சுற்றுலாத்தலங்களாகவும் விளங்கிட்டு வருது. மேலும் இங்கு பல்வேறு பழங்குடி மக்கள் வசித்து வராங்க. ஆனால் ஊட்டி என்ற பெயர் எவ்வாறு வந்தது அப்படின்னு உள்ளூர் மக்களுக்கு பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஊட்டி அப்படின்னா உதகை என்றும் அழைக்கப்படும், உதகமண்டலம் அப்படின்னு அழைக்கப்படும். இது முதல்ல ஒத்தக்கல் மந்து அப்படின்னு தான் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இதன் வரலாறை பார்க்கையில் 12ஆம் நூற்றாண்டில் நீலகிரி பகுதியானது சோழர்களின் ஆட்சியில் இருந்ததாகவும், பின்னர் திப்பு சுல்தானின் ஆட்சிக்குட்பட்ட மைசூர் பகுதியின் கீழ் இருந்து வந்ததாகவும், இந்த உதகமண்டலம் 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களின் கைக்கு வந்ததாகவும் சொல்கிறாங்க. அப்படி ஆங்கிலேயர் வந்த இந்த உதகமண்டலம் அப்போது கோவை மாவட்டத்தின் ஆட்சியாளராக இருந்த ஜான் சல்லிவன் என்பவர் இந்த பகுதியில் குளுமையான தட்பவெப்ப நிலையை விரும்பி இங்கிருந்த தோடர், குறும்பா, படுகர் முதலிய பழங்குடியினரின் இடமிருந்த இந்த நிலங்களை வாங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. கோடை காலங்களில் ஆங்கிலேயர்களின் தலைமையிடமாக இருந்த உதகை அதன் மூலம் பல்வேறு வளர்ச்சிகளையும் இது பெற்றிருக்கு. ரயில் தண்டவாளம் அமைத்து ரயில் சேவை, சாலை வசதி போன்றவை உதகைக்கு கிடைத்தது. ஆங்கிலேயர் காலத்தில் கோடைகால தலைமை அலுவலகமாக இயங்கிய கட்டடம் தற்போது உதகமண்டலத்தில் இயங்கி வரும் அரசு கலைக்கல்லூரியாகவும் இந்த இடம் விளங்கிட்டு வருது. ஒத்தக்கல் மந்து என்பதை ஆங்கிலேயர்கள் உச்சரிக்கும் பொழுது உதகமண்ட் என்றும் அவங்க சொல்லியிருக்காங்க. உதகமண்ட் என்று ஆங்கிலத்திலே அழைக்கப்பட்ட ஊரின் பெயரை 1972ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வர் உதகமண்டலம் அப்படின்னு தமிழ்படுத்த ஆணையிட்டிருக்காரு. உதகை பெயர் காரணம் குறித்து உதகை ஆவண காப்பகம் மதிமாறன் தெரிவிக்கல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தோடர் பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதியை மந்த் என அழைக்கப்படுகிறது. இவர்கள் வாழ்ந்த பகுதியில் ஒற்றைக்கல் நட்டு வைக்கப்பட்டிருந்ததால் ஒற்றைக்கல் மந்து இந்த பெயரே காலப்போக்கில் மாறி உதகமண்டலம் ஆனது. அந்த உதகமண்டலம் மாறி ஊட்டி அப்படிங்கிறது பெயர் மாறுறதாக சொல்கிறாரு. மேலும் மன்னனின் மைந்தர்கள் புத்தகத்தின் ஆசிரியர் சுகுமாரன் கூரையில் நீலகிரியில் அதிக அளவில் வசிக்கும் படுகர் சமுதாய மக்கள் ஒன்றாக கூடும் இடத்தின மந்த் அப்படின்னு அழைக்கிறதாகவும், இவர்கள் உதகையை ஒத்தக அப்படின்னு அழைச்சதாகவும் சொல்கிறாங்க. ஆகையால் உதகையில் அதிக அளவு மக்கள் கூடும் இடம் என்பதால் ஒத்தக மந்தை காலப்போக்கில் உதகமண்ட் அப்படின்னு பேரை மாற்றிட்டாங்க. இதுதான் ஒத்தக மந்த் அப்படிங்கிறது காலப்போக்கில் உதகமண்டலம் ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மருவியாக அவன் சொல்கிறாங்க. உதகமண்டலம் என பெயர் வர காரணமாக பல கூறப்பட்டாலும் தற்போது இந்த உதகமண்டலம் உதகை என்றும் ஊட்டி அப்படிங்கிறதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம ஊட்டியோட பெயர் வேறதுக்கான காரணமாகும். மறக்காமல் இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சம்மர் சீசனில் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.